ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். மாத ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது செப்டம்பர் மாதமானது முடிய போதுங்க. செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் 2024 ஆண்டுடைய 10வது எண்ணிக்கையில் வரக்கூடிய மாதம். இந்த 10வது மாதம் வந்துருச்சு. அப்போ 2024 முடியறதுக்கு இன்னும் 2 மாதம் மட்டுமே இருக்குது. ஸோ 2024 10வது மாதமான அக்டோபர் மாதம் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாத ராசி பலனை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷ ராசியிலிருந்து தனுசு வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் தனுசுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் கிளியராக ஷேர் பண்ண போகிறேன். அக்டோபர் மாதம் இந்த டைம் சூரிய கிரகணம் வேறு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதம் நிறைய ஏற்றிறக்கமான கிரக பயிற்சிகள்லாம் நடக்க போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் புட்டு வைக்க போகிறேன். இது ஜோதிடர்கள் கணிச்சது 90% கரெக்டாக இருக்கும். அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப பிளான் பண்ணி நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன் 2024 முழுமையானது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது முழுமையாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலன்களாக என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அக்டோபர் மாதம் மகர ராசியில் சேர்ந்தவர்களுக்கு குறைந்த மன அழுத்தத்தையும் கவலையும் உணரலாம். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று உங்களை தாக்குற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருப்பீங்க, பண ரீதியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும், உடல் ரீதியாக நல்லாயிருக்கும், சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க. இருந்தாலும் உங்களுக்கே உங்கள் மனசில் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும், நமக்கு என்னமோ மாதிரியே இருக்கே அப்படிங்கிற சின்ன மன அழுத்தம் இருக்கும், கவலையும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத எப்படி போக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை நீங்கள் ஏதாவது ஒன்றில் பிஸியாக வைத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு டிராயிங் பிடிக்குன்னா டிராயிங் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு மொபைல் நோண்டுறது பிடிக்குன்னா மொபைல் நோண்டுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சது சமைக்கிறதுனா சமைங்க. இல்லை ட்ராவல் பண்ணுறதுனா ட்ராவல் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய இந்த சின்ன மன அழுத்தத்தையும் கவலையும் நீக்கி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு இதுதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதை அவர்கள் எளிதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏற்றுக்காத போது உங்களுக்கு அது வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களே மற்றவர்கள்கிட்ட தொடர்பு கொள்வதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த அக்டோபர் மாதம் உங்ககிட்ட அவங்க தொடர்பு கொள்ளும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களாக மற்றவங்க கிட்ட தொடர்பு கொள்வதை வைத்துக்க வேண்டாம். அப்படி வைத்துக்கிறது எளிதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமையாது. அது உங்களுக்கு மன வருத்தத்தை தராமல் இருக்கணும்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் அக்டோபர் மாதத்துக்கு நல்லது. அப்புறம் சொத்து தொடர்பான விஷயங்களில் நிறைய கவலைகள் உங்களுக்கு ஏற்படும். என்னடா எல்லாமே இப்படி சொல்கிறியே, அப்போ எங்களுக்கு என்னடா நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான ரிஸ்க்குகள் இருக்குங்கிறத சொல்கிறேன். இன்னும் கிரகணம் வேறு நடக்கிறதுனால அதில் ஒரு சில ரிஸ்க்குகள்லாம் வரும். அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பொதுவாக அக்டோபர் எப்படி இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அக்டோபரில் சொத்துக்கள் தொடர்பாக எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். சொத்து விஷயங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கவலை தான் வரும், பெண்டிங் தான் ஆகும், எதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. அதுக்கு தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. அதுக்கப்புறம் குடும்பத்திலிருந்து சொத்துக்களை பெறும்போது சில நல்ல அதிர்ஷ்டங்களும் இருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களாக போய் எதையும் பண்ண வேண்டாம்.
அப்புறம் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட சில சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கும். அது நீங்கள் என்னதான் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் மனசங்கடம் ஏற்படும். அதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி அக்டோபர் மாதத்துக்கு. இந்த அக்டோபர் மாதத்தில் மகர ராசிக்காரங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் காதல் வாழ்க்கை வழியை தரலாம், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் மற்றும் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க சிறப்பாக செயல்பட முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செயல்பட முடியும். ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய இரக்கமான பலன்களும் கொஞ்சம் ஏற்றமான பலன்களும் அக்டோபர் மாதத்துக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் உங்களுடைய காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அக்டோபரில் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு காதல் உறவுகளில் சில சவால்களை சந்திக்கிறதுக்கு நேரிடும். உங்கள் அன்புக்குரியவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் அல்லது வதந்திகளில் ஈடுபடுவதை தயவு செய்து தவிர்த்துக்குங்க. சில மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு சிரமங்களை சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பு நேரிடும். மேலும் இந்த சிரமங்கள் முறிவுகள் கூட ஏற்படலாம். இந்த அக்டோபர் மாத நேரத்தில் நீங்கள் மற்றவர்களோடு எப்படி பழகிறீர்கள் என்பதை கவனத்தில் கொள்வது நல்லது. திருமண வாழ்க்கை பெரும்பாலும் நன்றாக இருக்க இது ஒன்று தான் வழி. ஸோ காதல் குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தில் எதிர்பாராத மூலங்கள்லேருந்து சில கூடுதல் பணம் உங்களுக்கு வரக்கூடும். பணத்தை சேமிப்பதில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை சமாளிக்க இந்த வரக்கூடிய வருமானம் உதவும். இருப்பினும் உடல்நலம் மற்றும் மருத்துவ தேவைகள் தொடர்பான சில கூடுதல் செலவு மட்டும் ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. முதலீடுகள் மற்றும் பிற வாய்ப்புகள் மூலம் சில நிதி ஆதாயங்களுக்கு சாத்தியம் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுமொத்தமாக மகர ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாத நேரத்தில் நிதியில் சஸ்திரத்தன்மையை எதிர்பார்க்கலாம். ஸோ எதிர்பார்க்கறதுக்கேற்ப பூர்த்தியாகும்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. உங்கள் நம்பிக்கை தான் உங்களுக்கு நிதி நிலைமையை நிறைய கொண்டு வரும். ஸோ நிதிநிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது பேலன்சிங்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்துபவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் முக்கியமான முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது. மேலும் இந்த அக்டோபர் மாதம் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நிறுத்தி வைக்கிறது அக்டோபர் மாதத்துக்கு நல்லது. அரசாங்கத்தோடு மற்ற அதிகாரிகளோடு உங்கள் தொடர்புகள் இப்போது சரியாக வேலை செய்யாமல் போகலாம். இந்த அக்டோபரில் உங்கள் வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் இருக்காது. அதிகரித்து வரக்கூடிய கடன்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியதற்கு எதையும் புதுசாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த அக்டோபர் மாதம் உங்கள் தொழிலில் முன்னின்று நடத்துவதிலையும் முக்கிய முடிவுகள் எடுப்பதிலையும் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா வியாபாரத்தை அடிமட்டத்துக்கு போகாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ இது பயங்கர எச்சரிக்கையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணி வாழ்க்கையில் அதிக வேலையானது இருக்கும். அதன் காரணமாக ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கும். எனவே இந்த அக்டோபர் மாத நேரத்தில் முதலாளி மற்றும் பிற உயர் அதிகாரிகளோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் பொறுமையாக இருந்தால் பணி சூழல் மேம்படும், உங்களை அதிக திருப்தி அடைய செய்யும். பெண் சக பணியாளர்கள் சம்பந்தப்பட்ட சில சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கும், அதெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுங்க. அக்டோபர் 2024 புதிய வேலை தேடுபவர்களுக்கு அல்லது புதிய தொழில் வாழ்க்கை தொடங்குபவர்களுக்கு புதிதாக ஒன்றை தொடங்குவதற்கு சிறப்பாக இருக்காது. அதனால் எதையும் புதுசாக பண்ணாமல் இருக்கிறத கொண்டு செயல்படுவது தான் நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு கூட மகர ராசிக்காரங்க இந்த அக்டோபர் மாதம் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய அதிக அறிவை பெறுவதற்கு ஆற்றலை கொண்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். ஆனால் இந்த அக்டோபர் மாதத்தில் பிற்பகுதியில் உங்கள் ஆசிரியர்களோடு கவனச்சிதறல் அல்லது கருத்து வேறுபாடுகள் காரணமாக சில சவால்களை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். மகர ராசி மாணவர்கள் அதிர்ஷ்டம் காரணமாக போட்டித் தேர்வு அல்லது முக்கியமான தேர்வில் தேர்ச்சி பெறலாம். சிலருக்கு நீங்களாம் பட்டிமன்றம் அல்லது வெளிப்புற விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்க வாய்ப்பும் கிடைக்கும். மாணவர்களுக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக இந்த அக்டோபர் மாதம் வேலை காரணமாக மன அழுத்தத்தை உணரலாம். நீங்கள் காயங்கள் அல்லது விபத்துகளுக்கு ஆளாக நேரலாம். எலும்பு மசாஜ் இல்லை தோல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் சில அசௌகரியங்களை ஏற்படுத்தும். நீங்கள் நன்றாக உணர யோகா மற்றும் தியானம் பயிற்சி செய்யுங்க, இது கொஞ்சம் மன அமைதியை தரும். சில மகர ராசிக்காரங்க உங்கள் உடற்தகுதி மற்றும் வாழ்க்கை முறையை
மேம்படுத்துவதற்காக அக்டோபர் 2024 யோகா அல்லது நடன வகுப்புகளில் கூட சேருங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்காரங்களுக்கு பல சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த எச்சரிக்கையை தெரிஞ்சு இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப கவனமாக இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.